பல ஆண்டு காலமாகவே இந்தியா ரஷ்யா நட்பு ஆழமான ஒன்று அப்படிங்கறத உலகமே அறிந்த விஷயம். அது உண்மைதானா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பும் விதமாக இருக்குது. சமீபத்தில் பாகிஸ்தானோட மோதல் வெடித்த போது இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து தயாரித்த பிரமோஸ் ஏவுகணையை களமிறக்கி பாகிஸ்தானுக்கு அடி விளாசப்பட்டுச்சு. இப்படியான சூழல்ல தற்போது ரஷ்யா பாகிஸ்தானோட கைகோர்த்திருப்பது இந்தியாவுக்கு பெரும் தலைவலியாக இருக்கும்னு கருதப்படுது. பாகிஸ்தான் மீதான தாக்குதல்ல அந்த நாட்டை அலறவிட ரஷ்யாவின் ஆயுதங்கள் இந்திய தாக்குதல்ல மிகவும் முக்கியமானவையா இருந்துச்சு. இதனால மேலும் S-400 வான்வெளி பாதுகாப்பு சிஸ்டத்தை ரஷ்யா கிட்ட இருந்து வாங்க இந்தியா முடிவு செஞ்சிருந்தாங்க. இப்படி இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே உள்ளார்ந்த பந்தம் அசைக்க முடியாததாக இருக்கும் நிலையில தான் தற்போது பரபரப்பான தகவல் ஒன்று வெளியாகி அனைவரையும் அதிர வச்சிருக்குது. பாகிஸ்தானின் கோடிக்கணக்கில் லாபம் ஈட்டி வந்த ஸ்டீல் மில்ஸ் கார்ப்பரேஷன் அப்படிங்கிற இரும்பு ஆலை ஒன்று செயல்பட்டு வருது. அது $2.14 பில்லியன் இழப்பு ஏற்பட்டதன் காரணமாக கடந்த 2015ஆம் ஆண்டு மூடப்பட்டுச்சு. இந்த ஆலைக்கு 345 மில்லியனுக்கு கடன் இருப்பதால ஆலை மீண்டும் திறக்கப்படல. இந்த நிலையில அந்த ஆலையை மீண்டும் இயக்கத்திற்கு கொண்டு வர ரஷ்யா உதவிக்கரம் நீட்டியிருக்காங்க. ரஷ்ய தூதர் டேனிஷ் நஸ்ருவேவ் மற்றும் பாகிஸ்தான் அதிகாரிகளிடையே இது தொடர்பாக ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்குது அப்படிங்கறதே ஒரு அதிர்ச்சியான விஷயம் தான். இந்த ஒப்பந்தத்தால ரஷ்யா பாகிஸ்தான் உறவு வலுவடையும்னு, இது ஆலை திறப்பு அப்படிங்கறதோட நிற்காம பாதுகாப்புத்துறை வர்த்தகம் வரை செல்லலாம்னு, ரஷ்யாவின் ஆயுதங்கள் வரும் நாட்கள்ல பாகிஸ்தானுக்கும் கிடைக்கலாம்னு வல்லுநர்கள் கணிக்கிறாங்க. இதனால இது இந்தியா ரஷ்யா நட்புக்கு விழுந்த அடியாகவே பார்க்கப்படுது.